சபையில பாடும்போது நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன், பாட்டு அங்க முன்னாடி டிஸ்பிளேல வரும், இல்லைன்னா பாட்டு புக்ல இருக்கும். நம்முடைய கண்ணை அதை பார்க்கணும். நம்முடைய கண்ணை அதை பார்த்து கையை தட்டி நம்ம வாயை திறந்து பாடணும். சில தேவனுடைய பிள்ளைகள் கையை கட்டிடுவான் பிசாசு, அவர்களால வேகமா கை தட்ட முடியாது. ஓசை இல்லாத கைத்தாளத்தோடு துதிக்கிறவர்களாய் மாறிடுவாங்க. ஓசையுள்ள கைத்தாளத்தோடும் பேரோசையுள்ள கைத்தாளத்தோடு தானே கத்தரை துதிக்கணும். ஆனா இவன் உல்டாவா மாறிடுவான், ஓசையில்லா கைத்தாளம் போடுவான். அதுக்கு பிராக்டிஸ் பண்ணவங்க மாதிரியே ஸ்பெஷல் பிராக்டிஸ்ல இருந்திருப்பாங்க. அவங்க கை தட்டுறது மாதிரி தட்டுவாங்க, பட் அவங்க என்ன வராது, ஒரு சத்தமும் பிறக்காது, மறு உத்தரவும் கிடைக்காது. அல்லேலூயா. அப்படி ஒரு கை தட்டுதல தட்டி கத்து வச்சிருக்கான் நம்ம ஆட்கள் இன்னைக்கு. தோத்திரம். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம்னா சத்தமே வராம தட்டுறான். அவங்காதுக்கே அந்த சத்தம் என்ன செய்யாது, கேட்காது. அதெல்லாம் தேவனை துதிக்க லாயக்கில்லாத ஆளுக்கான அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவனுடைய கை பிசாசினால் கட்டப்பட்டிருக்கிறது. எப்படி ரட்சிக்கப்பட்டவன் கம்பீரிக்காமல் இருப்பான், அவனுடைய ஆத்மா பாடும்போது அவனுடைய சரீரம் எப்படி அடங்கி இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். நமக்கு பிடிச்ச ஒரு பிளேயர், கிரிக்கெட் பிளேயர் பயங்கரமா விளையாடுறான்னா நம்ம அறியாம கையை தட்டுறோம், நம்ம அறியாம கத்துறோம், நம்ம அறியாம குதிக்கிறோம். நாம ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர், அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். அப்படி ரட்சிக்கப்பட்ட ஆத்மா தேவனை பாடும்போது எப்படி மௌனமா இருக்க முடியும்? அப்படி ஒருவேளை நம்மளால துதிக்க முடியாதபடிக்கு நம்முடைய வாயை கட்டுதுன்னு சொன்னா, நம்முடைய கையை கட்டுதுன்னு சொன்னா, அதுக்கு பேரு சோம்பேறித்தனம்னு தயவு செய்து நம்பாதீங்க, நிர்விசாரம்னு நினைக்காதீங்க. ஒரு பிசாசினுடைய பிடியில நம்முடைய சரீரம் மாட்டிக்கொண்டிருக்கிறது. வேற வழியே இல்ல. நீ ஜபித்து உபவாசித்து போராடி அழுது அதுல இருந்து நீ விடுவிக்கப்பட தேவனை நோக்கி நீ கேட்டுதான் ஆகணும்.